படம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சந்தோஷ் நாராயண ப்ரோ படம் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி. ஃபேமிலியாக பார்க்கலாம், இது தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும். ஆகலைன்னா அவர் கார்த்திக் மீண்டும் ஒரு நல்ல நடிகர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறார். எப்படின்னா சாதாரணமாக ராமு மாதிரி, இன்ஸ்பெக்டர் ராமு மாதிரியும், திரும்ப வந்து எம்ஜிஆர் மாதிரியும் அப்படி அந்த நடிக்கிற அந்த இது வந்து ஆக்டிவிட்டி திரும்ப அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர்ன்றார். ஆமாம், அந்த அவன் எம்ஜிஆருடைய அந்த உச்சரிப்பு, அந்த கார்த்தியோட உடல் மொழி, முக்கியமாக அந்த குதிரையில் வர்ற சீன் எல்லாமே, குதிரையில் வர்ற சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்தி வந்து இதில் ரொம்ப ஒரு தன்னை எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து ஒரு எம்ஜிஆருடைய கண்டிப்பாக எம்ஜிஆர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், எந்தவே இல்லை. காமெடி கார்த்தியே சூப்பராக பண்ணியிருக்காப்புல, எப்பயும் பண்ணுற மாதிரி அவர் ஹியூமர் கலந்து இந்த படம் நல்லாயிருக்கு. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சந்தோஷ் நாராயண ப்ரோ படம் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி ப்ரோ. அல்டிமேட்டு படம் ப்ரோ, எல்லாமே ஒர்த்து ப்ரோ. படம் வேற லெவலு ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டியூரேஷனு பின்னி பட்டல் எடுத்துருப்பாங்க. படம் வேற லெவலு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுங்க, பரவாயில்ல. எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. அவர் அழகாக இருக்கார். எம்ஜிஆரை கொண்டு வந்து கொஞ்சம் மொக்க பண்ண வேண்டியது. அவர் நல்லா நடிச்சிருந்தார். போர் அடிக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. என்ன எதிர்பார்த்தீங்க? ஆமாம், ஆக்சுவலாக படம் உலகமே இல்லாத மாதிரி இது வெளியேருந்து ஒரு இது தான். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் 2 ஷோ போனால் தான் தெரியும். எனக்கு ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், இது தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும். ஆகலைன்னா தெரில. அது அவர் நல்லா ஒர்க் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் சும்மா சொல்ல தேவையில்லை, நல்லா இருக்கும். எனக்கு கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. ஃபைட் சீனுக்கு முன்னாடி அவருக்கு அடிபட்டுறோம், ரிக்ஷாவில் தூக்கிட்டு போவாங்க, அதில் கனெக்ட் பண்ணாங்க. இது அதாவது எம்ஜிஆரே திரும்ப கார்த்திக் மூலமா காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் ஒன்று பிரமாதமாக எடுத்துருக்குறாங்க. இது 2வது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ப்ளஸ்ஸு அதே மாதிரி அவர் கார்த்திக் மீண்டும் ஒரு நல்ல நடிகர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறார். எப்படின்னா சாதாரணமாக ராமு மாதிரி, இன்ஸ்பெக்டர் ராமு மாதிரியும், திரும்ப வந்து எம்ஜிஆர் மாதிரியும் அப்படி அந்த நடிக்கிற அந்த இது வந்து ஆக்டிவிட்டி திரும்ப அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர்ன்றார். ஆமாம், நல்ல நடிகர்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாரு. இது தவிர பாட்டு ஒரு 2 பாட்டு அம்சமாக இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு பாட்டு, இடைவேளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அதுவும் நல்லா இருக்குது. படம் கொஞ்சம் காமெடி கலந்துருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு 1 or 2 டைம்ஸ் இந்த படம் பார்க்கலாங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு நல்ல சப்ஜெக்ட். டைலாக்லாம் எதுவும் முகம் சொல்லிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. எல்லாமே வந்து ஒரு நல்ல இதாக தான் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு டைம் பாஸிங்கான ஒரு ஸ்டோரி சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாரு அவர் நலன் குமாரசாமி. இந்த படம் எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். மியூசிக் பிரமாதமாக இருக்குது. அந்த 2வது பாட்டில் வர மியூசிக் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பழைய மியூசிக், எம்ஜிஆர் இதுக்கு போட்ட மியூசிக் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அது எனக்கே அந்த எம்ஜிஆரை திரும்ப பார்த்த ஃபீலிங் கிடச்சி போச்சு. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திரும்ப பார்த்த ஒரு ஃபீலிங் கிடச்சி போச்சு இந்த படத்தில். அது நல்ல ப்ளஸ் பாயிண்ட். எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு நல்லா எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ஆஹா ஓகோன்பாங்க. இப்போ இந்த இது வந்து வெளியில் போயிடுச்சுன்னா நியூஸு எல்லாம் வந்து பார்க்குறப்போ ஆஹா ஓகோன்பாங்க. எம்ஜிஆருக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த ஆமாம், இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், நானே எம்ஜிஆர் ரசிகன் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வந்து ரஜினி, விஜய். ஆமாம், அதனால் வந்து நானே எம்ஜிஆர் போனால் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இப்போ இது எம்ஜிஆரை 2026 பார்த்த மாதிரி இருக்குது. வாத்தியார்னா திரும்ப வான்னு அர்த்தம். எம்ஜிஆரை திரும்ப வான்னு கூப்பிட்றாங்க. நீ அழியலை, நீ உயிரோடு தான் இருக்கிற, திரும்ப வா, நீ மறைஞ்சாலும் உன்னுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே மறையாது அப்படின்னுங்கிறாங்க. அதை தான் வந்து வா வாத்தியார், திரும்ப வா வாத்தியார் அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் தான் 2 கேரக்டராக பண்ணியிருக்காப்புல. பொங்கல் மூவின்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் ஃபேமிலியாக பார்க்கலாம். ப்ரோ செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ஃபைட் இருக்குது, ஒரு 3 நிமிஷம் டியூரேஷனில். ப்ரோ இந்திய சினிமாலே ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர். சந்தோஷ் நாராயண படம் வேற லெவல் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பாருங்க, கார்த்தி மாசு ப்ரோ. ப்ரோ நலன்குமாரசாமிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பயங்கரமான படம் ப்ரோ. எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் படத்தை பாருங்க, ஒரு பயங்கரமான படம், வேற லெவலு. சந்தோஷ் நாராயண மாசு ப்ரோ. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லாமே பக்கா மாசு, சரியான ஸ்க்ரீன் பிளே ப்ரோ. ஒரு பயங்கரமான ஃபேண்டசி காமெடி, அந்த ஒரு மசாலா என்டர்டெய்னர். ஓகேவா, மித்து ஃபேண்டசி அந்த ரேஞ்சு படம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. வழக்கமான படம் நல்லா இருந்துச்சு, எம்ஜிஆர் படம் மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தேன்.
காமெடி ட்ராக் பெருசாக லைக் காதலும் கடந்து போகும், சூதுகவும் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்தமே அந்த படத்தை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்காம இருந்தால் கரெக்டாக இருக்கும். வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, லைக் மல்டி டிஸார்டரு, ஒரு மாதிரி ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி புதுசாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே தான். இப்போ நான் டபுள் ஆக்ஷன்னு இந்த ஸ்பாய்லர் கொடுக்க முடியாதுல்ல. டபுள் ஆக்ஷன் ஓகே, லைக் ஓகேவா பண்ணியிருக்காரு. ரொம்ப கிரிட்டிக் பண்ணுற மாதிரி கூட இல்லை, அதுக்குன்னு ரொம்ப பாராட்டுற மாதிரியும் இல்லை. லைக் சட்டில்டாக ஒரு மாதிரியாக நார்மலாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி நல்லா வந்திருக்கு. இதுதான் எம்ஜிஆர் அந்த அவரோட இது செம்மையாகுது எல்லாமே. ஒரு சீனில் வந்து எம்ஜிஆர் கார்த்தி மிக்ஸ் பண்ணி கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு காமெடியாக நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு கார்த்தி இருக்கும் போது அந்த தாத்தா சம்திங் பண்ணியிருந்தார் போல். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட ஆவியை வந்து பூந்தமாக காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் ஆல்மோஸ்ட் காமெடியாக பண்ணிருப்பாரு, இல்லை வேறு வில்லன்ற செம்ம காமெடி பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் வேலை தான் பார்க்கலாம். காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எம்ஜிஆர் சூப்பராக இருந்துச்சு. வாத்தியார் நலன் குமாரசாமியுடைய இயக்கத்தில் எழுத்தில் இன்றைய காலகட்டத்தில் அநீதியை தட்டி கேட்குறதுக்கு எம்ஜிஆர் வாத்தியாராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி கான்செப்டை ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. கார்த்தியுடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் எம்ஜிஆராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்ற அந்த காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய உடல் மொழி, மேனரிசம், வசன உச்சரிப்பு, அவருடைய அந்த காஸ்டியூம், அதுக்கு பின்னணியில் ஒலிக்கிற பழைய எம்ஜிஆர் பாடல்கள் அப்படின்றது ஒரு விஷுவல் ட்ரீட். இன்னொன்று, இந்த கார்பரேட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் தரகர்கள் பற்றி, அது சம்மந்தப்பட்ட இன்றைக்கி பிடிக்கிற மாதிரி அது உள்ள அந்த ஊழல்கள் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி யூடியூப் மூலமாக எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றது, அவங்களுக்கு வாத்தியார் எப்படி உதவுறாரு அப்படிங்கிறது கான்செப்ட் ஓகே. கீர்த்தி ஷெட்டி ரொம்ப பார்க்க நல்லா க்யூட்டாக நல்லா இருக்கிறாங்க. படத்தில் வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா காமெடியாகவே இருக்குது. ஆனந்தராஜு ப்ளஸ் ராஜ்கிரனும் ரொம்ப தீவிர எம்ஜிஆர் ரசிகர்களாக வர்றாங்க. அவர்களுடைய ட்ரெஸ்ஸு, உடல் மொழி எல்லாமே நமக்கு வந்து ஒரு பழைய அந்த எம்ஜிஆர் வாத்தியாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. படமே வந்து எம்ஜிஆருடைய மரணத்தில் தான் துவங்குது. அதுவே ஒரு புதுமையாக நல்லா இருந்திருக்கு. கார்த்தி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அந்த அவன் எம்ஜிஆருடைய அந்த உச்சரிப்பு, அந்த கார்த்தியோட உடல் மொழி, முக்கியமாக அந்த குதிரையில் வர்ற சீன் எல்லாமே, குதிரையில் வர்ற சீன் ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்தி வந்து இதில் ரொம்ப ஒரு தன்னை எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து ஒரு எம்ஜிஆருடைய உடல் மொழியை ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்கிறாரு. கூடவே வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பது ரொம்ப அருமையாக இருக்குது. பாடல்கள், குறிப்பாக பழைய எம்ஜிஆர் பாடல்களை ரொம்ப சரியான இடங்களில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பின்னணி இசையில் சந்தோஷ் நாராயணன் பழமையும் புதுமையும் கலந்து ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. பின்னணி இசை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கார்த்தியோட 2 கேரக்டர் பிடிச்சது எம்ஜிஆர் கேரக்டர் தான். அவர் எம்ஜிஆராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்றது, அவருடைய அந்த மேனரிசம், அந்த பழைய நாடோடி மண்ணில் செய்கிறது, அந்த இது எல்லாமே வருது. அவருடைய உடைகள் வந்து ரொம்ப பழைய காலத்துக்கு நம்மளை கூட்டி போயிடுது. சின்ன வயசில் பார்த்து எம்ஜிஆர் படங்களை இப்போ நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், அவர் வந்து எந்த விக்குக்கெலாம் இல்லாமல் அதே ரியலாக வர்றாரு. அவர் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கலுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு இது மாதிரி வர்றாரு. அவருடைய முதலமைச்சர்களுக்கு சம்மந்தப்பட்டது. அவருடைய வசன உச்சரிப்பு, அவருடைய இந்த விரைப்பான உடல் மொழி, அது எல்லாமே வந்து ஒரு பழைய சத்யராஜா இதில் பார்க்க முடியுது. கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டராக வர்ற கருணாகரனாக இருக்கட்டும், அப்புறம் கூட நம்ம கீர்த்தி ஷெட்டியோட வர்றவங்க, அந்த யூடியூப் பசங்க, இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது படங்களில். இது வந்து ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜியாக விரும்புறது படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் வாத்தியாரே கண்டிப்பாக வாட்சபிள். கண்டிப்பாக இப்போது பொங்கலுக்கு வந்து வாத்தியாரை வந்து ஒரு குதூகலமான படமாக இருக்கும். ஆமாம், அது ஆமாம் போட்டின்ற விட அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். இது வந்து ஃபேண்டசி ஜானர். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக வந்து அவசியம் பார்க்கலாம்.